இன்றைக்கி மார்னிங் 5 o'clock நான் சச்சும் எந்திரிச்சோம். அண்ட் குட்டி பாப்பா கூடவே எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு ஒரே அழுக. ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவங்கள சோஃபாவில் தூங்க வச்சுட்டு நானும் சச்சும் எங்களோட சமையல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ஒரு வழியாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கரண்ட் கிடையாது. அண்ட் ஃபைனலி பாப்பாவுக்கு பேக்கில் திங்ஸ், லஞ்சு பேகு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பியாச்சு. அண்ட் என்ன சச்சு பார்த்திங்கன்னா பைக்கில் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ 5 kilometers ட்ராவல் பண்ணி தான் காலேஜ் பஸ்ஸை பிடிக்கணும். ஃபைனலி காலேஜ் பஸ் பிடிச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா காலேஜ் பஸ் வேறு ரூட்டில் தான் போயிருந்துச்சு. முட்டம் ஹார்பர் எல்லாம் பார்த்தோம். பீச் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு நான் ரொம்ப நல்லாவே ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் அதை வீடியோவும் எடுத்திருந்தேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங் ட்ராவல் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ எப்பவும் போகிற ரெகுலர் ரூட்டில் இல்லாமல் வேறு ரூட்டில் போகும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ நான் 5 kilometers ட்ராவல் பண்ணி 7:20 கரெக்டாக இந்த பஸ்ஸை பிடிச்சிடுவேன். அதுக்கடுத்து ஒரு வழியாக காலேஜ் ரீச் ஆயாச்சு. அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலேஜ் பஸ் குளச்சல் வரைக்கும் தான் இருந்துச்சு. அதிலேருந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய கொலீக் ஃப்ரெண்டும் பஸ்ஸை பிடிச்சி மண்டே மார்க்கெட் போயிருந்தோம். மண்டே மார்க்கெட்லேருந்து அடுத்த பஸ்ஸை பிடிச்சி அழகிய மண்டபம் போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று டெக்ஸ்டைல்ஸ் போயிருந்தோம். அங்கே நாங்கள் லஞ்சு பேக்கை மறந்து வச்சுட்டு வந்தோம். ஸோ அதை எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அண்ட் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி களியக்காவலையில் வந்து இறங்கியாச்சு. அண்ட் களியக்காவலையில் இறங்கினதுக்கப்புறமா என்னோட சச்சு வெயிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக ஷாப்புக்கு போயிருந்தோம். அண்ட் ஒரு வழியாக வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 8:30 வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம், நானும் சச்சுவோம். அண்ட் குட்டி பாப்பாவுக்கும் கொடுத்துருந்தோம். அண்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு டெய்லியுமே நான் தான் டீச் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் ஸ்கூலில் என்னெல்லாம் டீச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு நான் பாப்பாவுக்கு அதை சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி இருந்தேன். அண்ட் என்னோடய சச்சு எனக்கு ஃபுட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. என்ன ஒர்க் பண்ணாலும் பக்கத்துலேயே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபைனலி வீடை க்ளீன் பண்ணி மாவு போட்டாச்சு. அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9:50 ஆயாச்சு. அண்டு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நான் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான். அண்டு இதோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதுவும் தான் நேற்றுக்கு பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 9:55 ஆயாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ண. அண்ட் இன்றைக்கி விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.